வர வர இந்த லேடிஸ்க்கு கூட ட்ரெஸ் தரலாம் போலங்க. ஆனால் இந்த ஜென்ஸுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்குள்ள படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. நான் எங்கள் வீட்டு கதையை சொல்கிறேன். அப்படி இப்படின்னு பல யூடியூப் சர்ச் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் புரசைவாக்கம் தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் கடை போன ஸ்பீட்லேயே திரும்ப வந்துட்டோம், செட் ஆகலன்னு. அடுத்து தான் வந்து சரவணா ஸ்டோர் தான் போயிருந்தோம். அங்கே செம்மையாக ஒரு விஷயம் எனக்கு காண்டு எடுத்துச்சுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் 50 rupees கொடுத்து நம்ம வண்டி பார்க்கிங்க்கு வந்து பில் எடுக்கிறோம். ஆனால் வண்டி திருட்டு போனாலோ இல்லை வண்டிக்கு எதனா டேமேஜ் ஆகினாலோ கம்பெனி பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. அதுக்கு எதுக்குடா உனக்கு 50 ரூபா கொடுத்து நான் பார்க்கிங் வேற பண்ணிட்டு போகணுன்ற மாதிரி தான் காண்டாயிடுச்சு. அந்த காண்டோட அப்படியே உள்ள போயிட்டு சர்ச்சிங் போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி கலரும் சைஸும் கிடச்சிருச்சு. பட் ப்ரைஸ் சுத்தமாக செட் ஆகலை. என்னடா அதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு திரும்ப ஒரு 2-3 கடைலாம் போனோம். பட் அங்கே சுத்தமாக செட் ஆகலை அந்த கலர். நாங்கள் தேடின கலர் அப்படி வேறு வழியே இல்லைடான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் இங்கேயே வந்து இது பண்ணியாச்சு. அதில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க, இதை மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் அந்த 50 ரூபா கழிக்கிறேன்னு சொல்லிட்டு இதையாச்சும் பண்ணீங்களேடான்னு சொல்லிட்டு அந்த 50 ரூபா ரிட்டர்ன் வாங்கிட்டு லாஸ்ட்டாக கட்டை பை வாங்கலாம், நம்மளுக்கு தூக்கம் வருமா, அதையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.